காதலியே கண்ணம்மா கண்ணம்மா. உனக்கு பிள்ளை வேணுமா, நீ பெத்த பிள்ளைதான் வேணுமா? ஐயா எனக்கு புரியல. பெற்றால் தான் பிள்ளைன்னு யார் சொன்னது? தாயின்றி தந்தையின்றி 1000 பிள்ளை ஊருக்குள் தெரிகிறது. அதை அணைக்க ஆளில்லை. நம் பிள்ளை என்று தனியாக ஒன்றில்லை. கருவழி வந்தோம், திருவழி செல்வோம். இடைவழி எல்லாம் யாவரும் ஒன்றே. என்னமாமா சந்தோஷமா இருக்கீங்க? அப்படிலாம் ஒண்ணு இல்ல கண்ணம்மா. ஒரு நிமிஷம் இரு. கோயிலுக்கு போனீங்களா? சொல்லிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. பெருசா ஒண்ணு பிளான்லாம் இல்ல கண்ணம்மா. சும்மா அப்படி நடந்து போயிட்டு வரலான்னு போனேன். அப்படியே கோயிலுக்கு போயிட்டேன். சாமி என்ன சொல்லுச்சு? சாமி எதுவும் சொல்ல. ஆனா ஒரு சித்தர் ஒண்ணு சொன்னார், குழந்தை பத்தி. சித்தரா மாமா? குழந்தைய பத்தியா? ஆமா கண்ணம்மா. கோவில்ல திடீர்னு ஒரு சித்தர் வந்து என்கிட்ட பேசினார். நான் மனசுல என்ன நினைச்சனோ அதை அப்படியே சொன்னார். ஓ, ஆச்சரியமா இருக்கே மாமா. அவர் சித்தரா ஜோசியரா? அது என்னமோ தெரியல. ஆனா அவர் பேசினது மனசுக்கு ரொம்ப இதமா இருந்தது. ஒரு 4-5 நாளா என் மனசுல ஓடிட்டு இருந்த குழப்பத்துக்கு ஒரு விடை கிடைச்ச மாதிரி இருந்தது. ஐயோ, சஸ்பென்ஸ் வைக்காம என்னன்னு சொல்லுங்க. குழந்தை விஷயம் வேற சொல்றீங்க. ஏதாவது நல்ல செய்தி சொன்னாரா? செய்தி சொன்னாரு. ஆனா அது நல்ல செய்தியா கெட்ட செய்தியா நீ தான் சொல்லணும். உங்களுக்கு நல்ல செய்தின்னு தோணுச்சுன்னா நிச்சயமா நல்லதா தான் இருக்கும். நீங்க என்னன்னு சொல்லுங்க முதல்ல. ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறத பத்தி நீ என்ன நினைக்கிற? என்ன மாமா சொல்றீங்க? நீ சொல்ல, நீ என்ன நினைக்கிற? ஒரு குழந்தைய பெத்து தர முடியாத என்கிட்ட வந்து தத்தெடுக்கிறத பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்டா நான் என்ன மாமா சொல்லுவேன்? உங்களை இப்படி ஒரு கேள்வி கேட்கிற நிலைமைக்கு நான் ஆளாக்கிட்டேன்ல. இந்த மாதிரி நீ வாழ்க்கை முழுக்க கண் கணங்க கூடாதுன்னா நான் இப்பவே இந்த கேள்வி கேட்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? கோவில்ல சித்தர் சொன்னதும் இதுதான். பெத்தாதான் பிள்ளையான்னு கேட்டார். அள்ளித்தூக்கு அப்பா அம்மா இல்லாம நாட்டுல 1000 குழந்தைங்க இருக்கு. அதுல ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மான்ற பாக்கியத்தை நம்ம ஏன் கொடுக்க கூடாதுன்னு கேட்டார். என்னால சடனா எந்த முடிவும் எடுக்க முடியல கண்ணம்மா. ஆனா மாச கணக்குல இருட்டுக்குள்ளேயே இருந்த ஒருத்தனுக்கு திடீர்னு ஏதோ ஒரு திசையில வெளிச்சம் கிடைச்சா எப்படி இருக்கும்? அப்படி இருந்தது கண்ணம்மா எனக்கு. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இதே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க முடியும்? அதனாலதான் சொல்றேன், தத்தெடுக்கிறது எனக்கு என்னமோ ஓகேன்னு தான் தோணுது. நீ என்ன நினைக்கிற? அது மட்டும் சொல்லு. எனக்கு எந்த தயக்கமும் இல்ல மாமா. யார் பெற்றிருந்தா என்ன, குழந்தை குழந்தை தானே. எனக்கும் எத்தனையோ நாள் இது தோணி இருக்கு. ஆனா என் வாயால எப்படி சொல்றது? இன்னைக்கு நீங்களா வந்து கேட்கும் போது நான் ரொம்ப சந்தோஷமா சம்மதிக்கிறேன் மாமா. எனக்கும் ஒரு புள்ளைய பெத்து தரணும்னு தான் ஆசை. அது முடியாதுன்னு ஆனதுக்கு அப்புறம் வேற என்ன மாமா வழி இருக்கு? வேற வழி இல்லாம இந்த முடிவுக்கு வரோன்றது உண்மைதான். ஆனா நாம எடுக்கிற அந்த முடிவுல அரை மனசோடு மட்டும் எடுக்கவே கூடாது. ஏன்னா இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனாலதான் மறுபடியும் கேட்கிறேன், நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. நீ மனசுல என்ன நினைச்சாலும் ஓகே, அது பளிச்சுன்னு சொல்லிடு. ஒரு குழந்தை இல்லையேன்னு நாம அடையிற வேதனையை விட அப்பா அம்மா இல்லையேன்னு ஒரு குழந்தை வாழ்க்கை முழுக்க அடையிற வேதனை தான் ரொம்ப பெருசு. அதை தீர்த்து வைக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்குதுங்கிற வகையில எனக்கு ரெட்ட சந்தோஷம் அம்மா. சூப்பர் கண்ணம்மா. தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தையில நம்மளோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஒரு புது வழி பிறக்க போகுதுன்னு நினைக்கிறேன். என் உள் மனசுல அப்படிதான் தோணுது. மாமா, ஆனா
முக்கியமான விஷயத்த மறந்துட்டீங்க. என்ன விஷயம்? அத்தை இதுக்கு ஓகே சொல்லுவாங்களா? அத பத்தி நீங்க யோசிச்சீங்களா? அதை யோசிக்காம இருக்க முடியுமா? என்னோட அடி மனசுல இன்னொரு பக்கம் அதான் ஓடிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஏத்துப்பாங்கன்னு தோணுது. ஒரு நல்ல மூட்ல அவங்க இருக்க நேரமா பார்த்து நம்ம இதை பத்தி பேசலாம். ஆமா மாமா, நீங்க முதல்ல அத்தை கிட்ட பேசி சம்மதம் வாங்குங்க. அத்தை ஓகே சொல்லிட்டா மத்த எல்லாருமே ஓகே சொல்லிடுவாங்க. அப்புறம் ஒரு குட்டி பாப்பாவை நம்ம கூட்டிட்டு வந்துடலாம். ஓகே கண்ணு, நான் பேசுறேன். எப்படியோ இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றல? நிஜமாவே மனசு அப்பாடான்னு இருக்கு. ஒரு முட்டு சந்தில போய் நின்னு வழி தெரியாம தகச்சு நிக்கிறப்போ திடீர்னு ஒரு கதவை திறந்த மாதிரி இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கிற மாதிரி இருக்கு. என்ன ஆனாலும் இது தடப்பட விடவே கூடாது கண்ணுமா. நல்லபடியா ஒரு குழந்தையை தத்தெடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமா மூவ் பண்ணும். நான் ஃபர்ஸ்ட் அம்மாட்ட பேசுறேன். பாரதி, பா. என்னடா ரொம்ப சீக்கிரமா கிளம்பிட்ட? ஆமாப்பா, இன்னைக்கு 2 ஆபரேஷன் இருக்கு. ரெண்டுமே ஓபன் ஹார்ட் சர்ஜரிப்பா. ஏய், வெரி குட்ரா, ரொம்ப நல்லா பண்ணு. ஆனா ஒண்ணு பாரதி, நம்மனால ஒரு விஷயத்தை ஃபுல்ஃபில்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியுங்கிறதுக்காக அதிகமா பிரஷர் ஏத்திக்க கூடாது. அதனால 2 பாதிப்பு வரும். ஒன்னு, நம்ம உடம்பு கெட்டு போகும். இன்னொன்னு, நம்மனால எதுல எக்ஸலா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அதுல ரொம்ப வீக் ஆயிடுவோம். ஓகேயா? ஷூர்ப்பா. சரி வா. சௌந்தர்யா, சௌந்தர்யா உன்னதான். சொல்லுங்க. இன்னைக்கு பாரதி 2 ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ண போறான். அவனை விஷ் பண்ணி அனுப்பு. என்னங்க நீங்க? நம்ம பாரதி தானே இன்னைக்கு சிட்டிலேயே நம்பர் 1 கார்டியாலஜிஸ்ட். அவன் 2 சர்ஜரி பண்றதுல என்னங்க ஆச்சரியம் இருக்கு? இன்னைக்கு என்னமோ நீங்க புதுசா அவனை விஷ் பண்ண சொல்றீங்க? ஏய் கமான் சௌந்தர்யா, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். உன்னோட ஆசீர்வாதமும் அன்பும் பாரதிக்கு எப்பவுமே இருக்குன்னு எனக்கு தெரியாதா? அம்மா இப்ப நல்ல மூட்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்ப சொல்லிடுறது பெட்டர்னு தோணுது. சொல்லிடலாம். பாரதி, என்னமோ சொல்ல வர மாதிரி தயங்கி தயங்கி நிக்கிற. என்னன்னு சொல்லு. ஆமாமா, ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும். சொல்லு. ஒரு நிமிஷம் பாரதி, ஆபீஸ்ல இருந்து கூப்பிடுறாங்க. ஹலோ. மேடம், கேகே இண்டஸ்ட்ரி கம்பெனிக்கு நம்ம கொடுத்த 50 லட்ச ரூபா செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு மேடம். என்னது? செக் பவுன்ஸ் ஆயிடுச்சா? அக்கவுண்ட்ல பணம் இருக்கா இல்லையான்னு பார்த்து தர மாட்டீங்களா செக்க? சாரி மேடம், ஒரு ஜூனியர் அக்கௌண்டன்ட், கம்பெனி புதுசு வேற, எப்படியோ தப்பு நடந்துச்சு மேடம். இப்போ அந்த கம்பெனில இருந்து ஆள் வர வந்து நிக்கிறாங்க மேடம். முட்டாள் முட்டாள். உன்னெல்லாம் அக்கவுண்ட்ஸ்ல இன்சார்ஜா எவன் என் வேலைக்கு எடுத்தான்? 50 லட்சம் ரூபாய் செக் பவுன்ஸ் ஆச்சுன்னா இந்த சௌந்தர்யாவோட மானம் மரியாதையும் சேர்ந்து பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள எதுக்கு தண்ட கருமத்துக்கு இருக்கீங்க? வை முதல்ல போனே. சௌந்தர்யா, என்னாச்சு? ஐயோ, அக்கவுண்ட்ல பணம் இருக்கா இல்லையான்னு பார்க்காம கேகே இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு செக் போட்டு கொடுத்திருக்காங்க. அது இப்ப பவுன்ஸ் ஆயிடுச்சுங்க. என்னது? பவுன்ஸ் ஆயிடுச்சா? அந்த கம்பெனி ஏற்கனவே வில்லங்க முடிச்ச கம்பெனியாச்சே. நான் இமிடியேட்டா கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேங்க. வேற செக்க கொடுக்க சொல்லுங்க. முதல்ல அந்த அக்கவுண்ட் இன்சார்ஜ வேலையில இருந்து தூக்க சொல்லுங்க. சரிம்மா, எனக்கு டைம் ஆச்சு. நான் அப்படியே கிளம்புறேன். பாய்ப்பா. பாரதி, ஏதோ சொல்லணும்னு வந்தியே, ஒன்னும் சொல்லாம. அது ஒண்ணும் இல்லம்மா, சர்ஜரிக்கு டைம் ஆச்சு. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் அப்புறமா வந்து பேசுறேம்மா. பாய்மா. பாய்ப்பா. சரிடா. என்னங்க, இங்க வாங்க. என்ன? இல்ல, அவன் பாரதி ஏதோ சொல்லணும்னு வந்தான். ஏதோ சொல்லாம அவன் பாட்டுக்கு போயிட்டானேங்க. போகாம என்ன பண்ணுவான்? போன்லயே நீ இந்த கத்து கத்துற. நம்ம எதுக்கு இப்ப பேசணும்னு பேசாம போயிட்டு இருக்கான். ஏங்க, நான் பேசுனது கம்பெனியோட பிரச்சனை. நான் இவன்கிட்ட எதுக்குங்க கோபத்தை காட்ட போறேன்? சௌந்தர்யா, அதையே தான் நானும் சொல்றேன்.
கம்பெனி பிரச்சனைக்கே இந்த காட்டு காட்டுறியே, இன்னும் அவன் வாயை கொடுத்து எங்க மாட்டிக்குவானோன்னு பயந்து போறான். அவ்வளவுதான். சௌந்தர்யா, நான் ஏதோ சும்மா சொன்னேன். அவன் சாயந்தரம் சர்ஜரி முடிஞ்சு வீட்டுக்கு வருவான்ல, அப்ப என்னன்னு சொல்ல போறான். நீ முதல்ல அந்த கேகே இண்டஸ்ட்ரிக்கு ஃபண்டை ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னியே, அந்த வேலையை பாரு. ம்? அத்தை, உங்க துணி ஏதாவது துவைக்கணுமா? என்னமோ இந்த வீட்ல ஒவ்வொன்றையும் கேட்டு செய்யற மாதிரி வந்து என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்க. உன் டெக்னிக் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தேவையில்லாம என்கிட்ட வந்து கேக்குறது. அப்படி கேட்டா இவ எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டு செய்யறான்னு நான் நினைப்பேன்னு உனக்கு ஒரு எண்ணம். அதை யூஸ் பண்ணிக்கிட்டு பெரிய பெரிய விஷயத்தை எல்லாமே என்கிட்ட கேட்காமலே பண்ணிடலான்னு நீ பிளான் பண்ற, அதானே? அப்படிலாம் எதுவும் இல்ல அத்தை. வேணும்னா உங்க துணியை நான் அப்புறமா துவைக்கிறேன். ஏய் நில்லு. பேசிக்கிட்டே இருக்கும்போது எங்க கிளம்புற? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீங்க ஒண்ணுமே கேட்கலையா அத்தை? சரி, இப்ப நான் கேக்குறேன். காலையில பாரதி என்கிட்ட ஏதோ பேசணும்னு வந்தானே, என்ன பேச வந்தா? அவரு பேச வந்தது எனக்கு எப்படி தெரியும்? அவன் உன்கிட்ட கேட்காம காலையில பிரஷ் கூட பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியுமா? சொல்லு. ஏதோ சொல்லணும்னு வந்தான், மென்னு முழுங்கிட்டு அப்படியே பேசாமலே போயிட்டான். அப்படி என்ன அவன்கிட்ட சொல்ல சொன்ன? சத்தியமா நான் எதுவுமே சொல்லல அத்தை. இன்னைக்கு அவர் ஹாஸ்பிட்டல் கிளம்பும் போது கூட நான் கிச்சன்ல வேலையா தான் இருந்தேன். நீ ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி எங்கேயோ இருந்துகிட்டு அவனை பேச வைப்ப. அப்படிதானே உங்க அப்பா வீட்டுல இருந்துகிட்டு இங்க அவனை உண்ணாவிரதத்துக்கு உட்கார வச்ச, அவனை வெளிநாட்டுக்கு போனோன்னு கிளம்ப வச்ச. பாரதி என்னை தேடி வந்து பேச வந்தான்னா ஏதோ முக்கியமான விஷயமா தான் இருக்கும். அது முக்கியமான விஷயமா இருந்தா நிச்சயமா அத உன்கிட்ட சொல்லியிருப்பான். குழந்தைய தத்தெடுக்கிற விஷயமா தான் அத்தை கிட்ட பேச வந்திருப்பாரு. ஆனா ஏன் சொல்லாம போனாருன்னு தெரியலையே. அப்படியே இதை நான் ஏன் வாயால சொன்னேன்னா அத்தை நிச்சயமா சம்மதிக்க மாட்டாங்க. பாரதி மாமா சொல்றதுதான் முறை. பாத்தியா, இப்ப அந்த மண்டக்குள்ளேயே பேசிட்டு இருக்க பாத்தியா? அத வாயை திறந்து சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அவர் வந்ததும் நான் கேட்டு சொல்றேன். அவன் வந்தானா நீ என்ன கேக்குறது? ஏன் எனக்கு வாய் இல்லையா? இல்ல கேக்குறதுக்கு தான் உரிமை இல்லையா? நீ கேட்டு சொல்றதுக்கு பாரதியும் நானும் என்ன மூணாவது மனுஷங்களா? ஐயோ அத்தை, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீங்க இவ்வளவு தூரம் கேக்குறதுனால அவர் வந்ததும் கேக்குறேன்னு சொன்னேன். எனக்கு என்னமோ இந்த நிமிஷம் வரைக்கும் என்னத்தையோ நீ மறைக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என் உள்ளுணர்வு எப்பவுமே சரியாதான் இருந்திருக்கு. நிச்சயமா நீ பாரதியை என்னமோ ஏத்தி விட்டுருக்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இப்படியே அமைதியா இருந்து எல்லாத்தையும் சாதிச்சிடலான்னு நினைக்காத. அன்னைக்கு பாரதி மயக்கம் போட்டு விழுந்ததுனால வேற வழி இல்லாம உன்னை வீட்டுக்குள்ள விட சம்மதிச்சேன். இன்னொரு தடவை அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, இந்த சௌந்தர்யாவோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியது இருக்கும். பா. ஹலோ டாக்டர், இன்னைக்கு நடக்கிற சர்ஜரியில ஒன்று மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். இன்னொன்று டாக்டர் வசந்த் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அவர் அனுப்பின மெயிலை நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டேன் டாக்டர். அப்புறம் Cloud9 ஃபார்மஸ்டிக்கல் கம்பெனி கூட நாம் போட்டிருந்த கான்ட்ராக்ட் இந்த வீக்கோட முடியுது. அதுக்கான ரெனிவல் அக்ரிமெண்ட்டில் நீங்கள் ஒரு சைன் பண்ணும் டாக்டர். ஆமா, நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? நான் என்ன டாக்டர் பேசினேன்? ஹாஸ்பிட்டல் வேலையை தானே டாக்டர் பேசினேன். அதான்
ஏன் ஏன் இவ்வளோ ஃபார்மலாக பேசிட்டு இருக்க? நார்மலா எப்பவும் போல பேசினாதான் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதே டாக்டர். ரெஸ்பான்ஸ் இல்லாத இடத்துல நான் மட்டும் எதுக்கு தனியா புலம்பணும்னு தான். நீ வேற ஏன் வேணுமா என்ன டென்ஷன் பண்ற? இப்ப நான் வாயை திறந்து பேசினாலே உங்களுக்கு டென்ஷன் ஆகுதே டாக்டர். எதுக்கு வம்பு? வந்தோமா டாக்டர் வேலையை பார்த்தோமான்னு போய்கிட்டே இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல. ஒரு நிமிஷம் உட்காரு. இல்ல ஐ ஹேவ் ஒர்க், ஐ ஹேவ் டு கோ டாக்டர். ஒரு நிமிஷம் உட்காருங்க வேணுமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காரு. இப்போ என்ன நடந்துச்சுன்னு இப்படி பிஹேவ் பண்ணிருக்க நீ? நீ தான் முன்ன மாதிரி எதுவுமே என்கிட்ட ஷேர் பண்றது இல்ல. ஃபாரின் போறதா முடிவெடுத்த, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? இதை பத்திலாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் வேண்பா. ஏன் இப்படி திரும்ப திரும்ப அதே பத்தி பேசிட்டு இருக்க? சரி, நான் பழைய விஷயம் எதுவுமே பேசல, விடு. இப்போ ரீசெண்டா ஏதோ குன்னக்குடி மெடிக்கல் கேம்புக்கு போனல, ஒரு டாக்டருங்கிற முறையிலாச்சும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னிய பாரதி. எல்லாத்தையும் யாரோ ஒருத்தர் சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குல்ல. அன்னைக்கு உண்ணாவிரதம் இருந்தப்போ there is a limit for everythingனு சொன்னேன். அன்னையில இருந்து உன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மாறிடுச்சு. நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஏய், அப்படிலாம் எதுவுமே இல்லை வெண்பா. நீ ஏதோ நினைச்சு கற்பனை பண்ணிக்காத. இதோ இப்ப கூட ஏதோ யோசிச்சுட்டு தான் இருக்க. உன் மனசுல ஏதோ குறுகுறுன்னு ஓடிக்கிட்டு தான் இருக்கு. நான் ஒரு சைக்காலஜி டாக்டரா இருந்தா கூட கெஸ் பண்ணி ஏதாவது சொல்ல ட்ரை பண்ணுவேன். அதுக்கும் வழி இல்ல. நீயும் என்னன்னு சொல்ல போறதும் இல்ல. எதுக்கு நான் மட்டும் உன்கிட்ட ஒட்டி ஒட்டி பேசணும்? உண்மைதான் வெண்பா, என் மனசுல ஒரு விஷயம் தீவிரமா ஓடிட்டு தான் இருக்கு. அத சொன்னா நீ எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல. என்ன மறுபடியும் துபாய் சிங்கப்பூர் எங்கேயாவது கிளம்ப போறியா? நான் ஒரு குழந்தையை தத்தெடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். பாரதி, என்ன சொல்ற நீ? நிஜமாவா? ஆமா வெண்பா, கண்ணம்மா குழந்தை பிறக்காதுன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. ஆக்சுவலா எனக்கு தான் பிரச்சனை. என்னால தான் குழந்தை பிறக்காதுன்ற உண்மை உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். எல்லா பழிப்பாவும் கண்ணம்மா மேல தான் போய் விழுது. இதுக்கு ஒரு முடிவு வரணும்னா ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறது தான் ஒரே வழி. இவன் குழந்தைய தத்தெடுத்தானா அது யாருக்கு நல்லது? இதுக்கு என்கரேஜ் பண்றதா இல்ல டிஸ்கரேஜ் பண்றதா? குழப்பமா இருக்கே. என்ன வெண்பா, இந்த முடிவை பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் நினைக்கிறது இருக்கட்டும். வீட்ல கண்ணம்மா, ஆண்டி, அங்கிள் இவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டியா? இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா? கண்ணம்மா கிட்ட மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். அம்மா கிட்ட சொல்லணும்னு போனேன், ஆனா சிச்சுவேஷன் சரியில்லைன்னு திரும்ப வந்துட்டேன். ஆண்டிக்கு தெரியாதா? எப்படியும் ஆண்டிக்கு தெரிஞ்சா இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. அப்படின்னா நம்ம கேமோட ஒரு பால் கிடைச்சிருச்சு. ஹே சூப்பர் பாரதி, எனக்கு தெரிஞ்ச இதுதான் சரியான முடிவுன்னு நினைக்கிறேன். நிஜமா தான் சொல்றியா? ஹே நிஜமா தான் சொல்றேன்டா. கண்ணம்மாவோட பிரச்சனை தீர்க்க இதுதான் ஒரே வழி. நீ கவலைப்படாத பாரதி, சரியான முடிவு தான் எடுத்திருக்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு குழந்தைகள் காப்பகம் இருக்கு, அவங்க அடாப்ஷன்லாம் பண்றாங்க. நான் உனக்கு வேணா அதுல ஹெல்ப் பண்ணவா? ஹே, இதுதான் நான் யார்கிட்ட எப்படி அப்ரோச் பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருந்தேன். சூப்பர் வெண்பா. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி கூட இப்பதான் ரீசெண்டா அந்த காப்பகத்துல ஒரு பாய் பேபியை தத்தெடுத்தா. நான் இன்னைக்கு அவகிட்ட பேசி என்ன ப்ராசஸ்னு கேட்டு வைக்கிறேன், ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் வெண்பா. இதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்காம ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணணும் டாக்டர் பாரதி. சாரி மேடம். சரி, எனக்கு சர்ஜரிக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பட்டுமா? சரி ஓகே. பாரதி, நீ ஒரு புள்ள இல்ல 1000 புள்ள பெத்துக்கலாம். நீயும் புள்ள பெத்துக்க தகுதியானவதான், கண்ணம்மாவும் புள்ள பெத்துக்க தகுதியானவதான். ஆனா உங்க 2 பேரையும் தகுதியே இல்லாதவன்னு நம்ப வச்சு நான் ஆடுற கேம் தான் இந்த பாரதி கண்ணம்மாவோட கதையே. நாளை பின்ன உன் பொண்டாட்டியை கர்ப்பமானான்னு வச்சுக்கோயேன்,
உன் மனசுல சின்னதா ஒரு டவுட் வரும். நமக்கு தான் குழந்தைய பிறக்காதே, இவ எப்படி உண்டானான்னு தோணும். தோணலனா தோண வெப்பண்டா. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் நீ பாத்துக்கிட்டே இரு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? பாரதி, ஒரு நிமிஷம். அம்மா, காலையில என்னமோ பேசணும்னு வந்த, அப்போ எதுவுமே சொல்லாம போயிட்டியே. ஆமா, என்ன சொல்ல வந்த? அது